முடியாது. நடுவுல நீங்க ஒரு கற்பனை பண்ணிக்கிங்க. எப்படி? இப்போ இந்த மேடையில நம்ம கற்பனையே பண்ணிக்கிங்க. நடுவு நல்ல கற்பனைட்டு ஆணுக்கு வந்து பாருங்க. நீங்களே கற்பனை பண்ணிக்கிங்களா? இப்ப நீங்க வீட்டுல இருக்கிற உங்க மனைவி நினைச்சு பாருங்கண்ணா, கண்ணுக்குள்ள வருமானு பார்த்தா வரவே வராதுங்க. நெசமானுங்கண்ணா, ஒரு நத்மாவையோ ஒரு நமீதாவையோ ஒரு நயன்தாராவையோ நினைச்சு பாருங்க, அப்படி 4 தடவை பிளாஷ் ஆகும். இங்க மேடையில ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, ராமநாதன் பிளாஷ் ஆயிருச்சாங்க. இங்க பாரு, இங்க மேடையில சொல்றாரு உங்க மனைவி நீங்க நினைச்சு பாருங்கன்னா எந்த மனைவி என்றாருங்க. பாத்தீங்களா, வில்லங்கமான ஆளுகளை எல்லாம் பக்கத்துல வச்சுக்கிறீங்க. பிளாஷ் ஆயிருச்சு 4 தடவை. இப்படி பிளாஷ் ஆன நமீதா இங்க வந்து உங்க முன்னால நிக்கும் போது அவங்க பாட்ட பாட முடியுமா? மரணமே இன்னும் தூது வந்தது, அது நமீதா என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. எழுதுங்கள் என் கல்லறையில் இந்த நௌஷாத் ஒரு இரக்கம் இல்லாதவர் என்று, பாடுங்கள் என் கல்லறையில் அந்த கந்தசாமி எனக்கு ஒரு பைத்தியக்காரன் என்றார். பாட முடியுமா? நீ சிரிக்காத வரைக்கும் நல்லா இருந்துச்சு. பொம்பளை சிராஜி அப்படிதான் சிரிக்கும். நான் பயந்து போயிட்டேன். நல்ல பயப்படாதுங்க. ஏதோ சிக்கல் வந்துருச்சு. அதெல்லாம் கிடையாதுங்க. இல்ல இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடினா நமீதா இங்க நிப்பாளானா? காதல் பாட்டு பாடணும் நடுவர்களே. காதல் பாட்டு பாடினா நமீதா இங்க நிப்பா. அதை விட்டுட்டு வந்து நின்று எங்க பாட்டு நல்ல பாட்டு, எங்க பாட்டு நல்ல பாட்டு, இன்னையும் உங்க பாட்டு நல்ல பாட்டு கொடுத்துட்டீங்க. வாழ்றதுக்கு வழி கேட்டா போறதுக்கு வழி சொல்றாங்க. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா. இன்னைக்கு ஆரடி நிலம் கூட சொந்தம் இல்ல, இடம் இல்லாம அவனவன் நிக்க வச்சான். நீ நிலத்தை பற்றி மட்டும் பேசாத. ஏனுங்க? அதனாலதான் ரொம்ப சிக்கல். இங்க பாருங்க, பாட்டு தான் அப்படி எழுதுறாங்கன்னா வசனம் எழுதிக்கிறாங்க. கேளுங்க எப்படி மாமா. காஞ்சோட பூமி எல்லாம் பற்றாத ஜீவநதியை பார்த்து ஆறுதல் அடையும் போது அந்த வற்றாத ஜீவநதியும் காஞ்சு வச்சுன்னா பிளாட்டை போட்டு வித்துட்டு போ. எதுக்கு புலம்புற? நீ சொல்லவே வேண்டியதில்ல, உங்களுக்கு சொல்லிடுறேன். சூதானமா இருங்க, சுடுகாட்ட கூட பிளாட் போடுறதுக்கு தயாராயிட்டாங்க. இல்ல என்னத்த நீங்க பாட்டு போட்டீங்க, வசனம் எழுதிட்டீங்க, மக்களை திருத்திட்டீங்கன்னு கேக்குறேன். ஆனா பாருங்க, கந்த சஷ்டி விழாவுல இவ்வளவு மக்கள் கூடி நிக்கிறாங்கன்னா என்ன விஷயங்க? கோயம்புத்தூர் என்ன விஷயங்க? நல்லா கேளுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு உள்ள வந்துக்கிறாளே, பாக்குறதுக்கு சுமாரா இருந்தாலும் ஏதோ சூப்பரா பாடுவாளாட்டுக்குது, கருப்பா இருந்தாலும் கலையா இருக்காளே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சிரிக்கிறத பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. இதெல்லாம் இங்க சொல்ல வேண்டிய பேச்சு. நீங்க எப்ப சொல்றது, நாங்க எப்ப கேக்குறது? ஆனா நடுவர்களை இப்படி வெயிட் பண்ணி நிக்கிறவங்களுக்கு எல்லாம் எப்படி உற்சாகமா பாட்டு பாடணும்? நாங்க போட்டோம்ல, ஏ ஜிங்கு ஜிங்குன்னு ஜிமிக்கி போட்டு ஜிலு ஜிலுக்குற ரவிக்க ஓட்டு பொண்ணு நீயும் எங்க போற ரொம்ப வேகமா, நானும் தொடங்கி வரேன் கொஞ்சம் நில்லு தன்னே போவமா. சிக்கா 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 இப்ப பாடும்போது கரெக்டா பாடுறாரு. அப்ப எப்படி பண்ணாரு தெரியுங்களா? ஜிங் சிக்கா சிக்குச்சா ஜிங் சிக்கா சிக்கு எண்ணத்துல மாட்டினாருன்னு தெரியல நடுவர். இல்ல நடுவர் பாட்டுனா இப்படி உற்சாகமா கொடுக்கணும். வந்து நின்னுட்டு எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு போனானடி. அவன் தான் 8 அடுக்கு மாலை கட்டி கொடுத்துட்டான். வாடகை கூட்டு பொழைச்சுக்கோ, பொழைக்க தெரியாத ஜென்மங்க மூடுங்க வந்து நின்னுட்டு புலம்பி தள்ளுதுங்க நடுவர்களே. ஆனா நடுவர்களே, இந்த பழைய வாட்டினா சமுதாயம் நல்லா போச்சு, சமுதாயம் நல்லா போச்சுன்னா எங்க வீட்டு 4 அக்கா பேசிட்டாங்க. ஒரு அக்கா கண்டக்டர் அக்கா நல்லா கேட்டுங்க, கண்டக்டர் கல்யாணம் பண்ணிச்சு ஒரு அக்கா. அந்த அக்கா சொல்லுச்சு, அக்கால குறைச்சுக்க நிமிஷங்களுக்கு குறையுது. அதனாலதானுங்க கண்டக்டர் கல்யாணம் பண்ணிச்சு. அந்த அக்கா சொல்லுச்சுங்க, அட நான் அந்த கண்டக்டர் கல்யாணம் பண்ணி படாத பாடுபடுறேன்னுச்சு. உனக்கு என்னக்கா 50 காசு சில்லற யாருக்கும் கொடுக்காம வீட்டுல தானக்கா கொண்டு வந்து கொடுக்குறான் உங்க சேர்ந்து இந்த அக்கா. அடியா அதெல்லாம் கரெக்டா தண்டி கொண்டு வந்து கொடுக்குறாரு மனுஷன். டியூட்டிக்கு போறாரு, டாட்டா காமிட்டான்னு வாசப்படியில் வந்து என்ன போதுண்டி, வாசப்படி நிக்காத உள்ளவோ வாசப்படி நிக்காத உள்ளவோ போறத்தி அடிக்கிறாண்டின்னு இந்த அக்கா. 2